அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பேசலாமா? இன்னைக்கு பேசுவதற்காக நான் தேர்ந்தெடுத்த கட்டுரை பழைய குருமார்கள். அ பூசாரிங்க, நமக்கு கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிறவங்க, இல்ல நம்மள்ட்ட ஒரு நல்லதோ, கெட்டதோ நம்ம வீட்ல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அதற்கு தேவையான சடங்குகளை செய்பவர்கள். இந்த குருமார்கள், பூசாரிகள் இவங்கள பற்றிய கட்டுரை தான். ஐயா தோ. பரமசிவன் எழுதியது. பார்ப்பனர்கள் வருவதற்கு முன்னர் தமிழ்நாட்டில் புரோகிதம் என்னும் தொழில் இருந்ததா? புரோகிதம் செய்யும் சாதியார் இருந்தார்களா? இருந்தால் அவர்கள் யார் என்பவை அடிக்கடி விவாதிக்கப்பட்டு வரும் கேள்விகளாகும். இவங்க வந்தாங்கன்னு சொல்கிறோமே, இப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்றது கேள்வி. புரோகிதம் அப்படின்ற சொல்லை கேட்ட உடனே சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ப்பன புரோகிதத்தையும் அரசு அதிகார மையங்களோடு அவர்கள் கொண்டிருந்த நெருக்கத்தையும் அதன் விளைவாக பிறந்த பண்பாட்டு ஒடுக்குமுறையினையும் மட்டுமே கணக்கில் கொள்கின்றனர். தமிழ்நாட்டில் பார்ப்பனர் வருகைக்கு முன்னர் சடங்கு தலைமை ஏற்றது சாதியார் சிலர் இருந்தனர். பார்ப்பனரைப் போல சமூக தலைமையை அவர்கள் கைப்பற்றி கொள்ளவும் இல்லை, அரசர்களும் அவர்களுக்கு எந்தவித ஆதரவும் அளிக்கவில்லை. மாறாக சடங்கு செய்யும் சாதியார் தாங்கள் சமூக படிநிலைகளில் கீழ்ப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். இவர்களை புரோகிதர்கள் என்று கூற முடியாது, சடங்கு தலைமையேற்ற குருமார்கள் என்று வேணால் குறிப்பிடலாம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. பார்ப்பனர் அளவுக்கு தமிழ் குருமார் சாதிகள் இங்கு சமூக மரியாதை பெறவில்லை என்றாலும் அவர்களது நேற்றைய வாழ்வின் தொல்லட்சங்களை சடங்குகளில் இன்றும் காண முடிகிறது. சில சாதிகளை குறிப்பிடுறார். மருத்துவர், நாவிதர்னு சொல்கிறோம், குடிமகன் சொல்கிறோம் அவங்கள, வண்ணார், வள்ளுவர், வேளார், வேளார்னா மட்பாண்டம் செய்பவர்கள், தமிழ் பண்டாரம், நந்தவனம் வைத்து பூ தொடுப்பவர்கள், பறையர் ஆகிய சாதிகளை குருமார் சாதிகளாக குறிப்பிடலாம். சிறு தெய்வ கோயில்களிலும் சமாதி கோயில்களிலும் மேற்பட்ட சாதியாரே இன்று வரை பூசாரியாக இருந்து வருகின்றனர். இது தவிர பண்டாரம் எனப்படும் சாதியினர் மட்டும் பழனி, ராமேஸ்வரம் கோயிலில் பூசாரிகளாக இருந்திருக்கின்றனர் என்பதற்கு சான்றுகள் கிடைக்கின்றன. நாயக்கர் ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியில் இவர்களது உரிமை பறிக்கப்பட்டு அது பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே மேற்குறித்த சாதியார் அங்கங்கே சில சாதியாருக்கு திருமண சடங்கு செய்து வைத்துள்ளனர். அந்த உரிமையும் காலப்போக்கில் பார்ப்பனர்களால் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நம்ம கட்டுரையாளர் நெல்லை மாவட்டத்தில் ஒரு கள ஆய்வு செய்துகிட்டு இருக்கும்போது ஒரு பிற்பட்ட சாதியினருடைய திருமண விழாவுக்கு போயிருக்கிறார். கிழக்கு நோக்கிய சிறிய மணமேடை, அந்த மணமேடையில் மணமக்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இதுக்கு மணமக்களோடு பார்ப்பன புரோகிதரும் இருக்கிறாரு. அவருக்கு எதிர்ப்புறமாக சாதி தலைவர் அம்பலம் அவர் அமர்ந்திருக்கிறாரு. அம்பலக்காரர் பக்கத்தில் மணமேடையின் பந்தற்காலை வலது கையில் பிடித்து கொண்டு தலையில் தலப்பாகையுடன் ஊர் குடிமகன், அந்த சாதிக்குரிய நாவிதர், சடங்கு முடியும் வரை சபையினை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். அப்போ பார்ப்பனர் மணமேடையில் உட்காந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு எதிர்த்தாப்புல அம்பலக்காரர் உட்காந்துருக்காரு. அவருக்கு பக்கத்துல பந்தல் காலை வலது கையில பிடிச்சபடியே ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த ஊர் நாவிதர், அவர் தான் குடிமகன், தலையில தலப்பாகையோட. திருமணம் முடிந்த மறுநாள் மணமேடையில் மணமக்களுக்கு காப்பு அறுத்தல் அப்படின்ற ஒரு சடங்கு நடைபெறுகிறது. மணமேடையில் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு நிறைநாளி நெல், வெற்றிலைபாக்கு, சந்தனம் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. முதல் நாள் பார்ப்பன புரோகிதர் அமர்ந்த இடத்தில் இப்போ குடிமகன் அமர்ந்து கொண்டார். அவர் தலைமையில் மணமக்கள் சில சடங்குகளை செய்தனர். மணமகன் கையில் அவர் கொடுக்கும் குழந்தை பொம்மை, ஒரு குழந்தை பொம்மையை கொடுத்து அதை மணமகன் மணமகள் கையில கொடுக்கிறாரு. அதன் பின்னர் மணமக்களுக்கு திருமண நாள் அன்று புரோகிதர் ஒரு காப்பு கட்டியிருப்பார் இல்லையா, அதை இந்த குடிமகன் அந்த காப்பை அறுத்து அதன் பின்னர் அதற்குரிய மரியாதையையும் காணிக்கையையும் பெற்றுக்கொள்கிறார் அந்த சடங்கு செய்ததற்காக. மணமேடையில் ஏறி காப்பு இருக்கும் உரிமை பெற்ற குடிமகனே ஒரு காலத்தில் காப்பு கற்ற உரிமையும் வைத்திருந்திருக்க கூடும். ஆனா பிற்காலத்துல இந்த சடங்குல இருந்து அவங்கள விலக்கிட்டு காப்பு அறுக்கிற உரிமை மட்டும் கொடுத்துட்டு காப்பு கட்டுறத பார்ப்பன புரோகிதர்கள் வசம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம இதன் மூலம் அறியலாம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அதன் விளைவாகத்தான் திருமணம் நடைபெறும் போது பந்தற்காலை பிடித்து கொண்டு முன்னிலை வகிக்கும் உரிமை குடிமகனுக்கு தரப்பட்டிருக்கிறது. பந்தற்காலை பிடிச்சுக்கிட்டு முன்னிலை அப்படின்னா என்ன, எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா,
இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பந்தல் காலை பிடிச்சிக்கிட்டு நில்லு அப்படின்னு அவரை விலக்கி வைத்ததாகத்தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிற முடியுது என்னால. குடிமகன் பந்தல் காலை பிடிக்காமல் திருமணம் நடைபெறாது அப்படின்னு ஒரு தகவலாளி அங்கேயும் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாரு ஐயா. மேற்பட்ட சாதியாரின் இலவுச் சடங்குகளையும் குடிமகனே நடத்தி வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் நம்ம ஊர்ல ஒரு இலவு விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டில் அந்த பிணத்தை கொண்டு போய் மற்ற சடங்குகள் செய்து அந்த எரியூட்டுறதோ புதைக்கிறதோ அது வரைக்கும் எல்லா சடங்குகளையும் செய்கிறது இது போன்ற சாதியார்களே இந்த குருமார்கள் செய்து வைக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை போன்றே வேறு சில சாதியற்கு பண்டாரமும் வள்ளுவரும் வேளாரும் பறையரும் சடங்கில் தலைமை ஏற்கின்றனர் என்பது கலை ஆய்வில் தெரிய வருகிறது. ஆக இப்படியாகத்தான் நம்மளுடைய தமிழ் சமூக அமைப்பில் மக்கள் எல்லா விதத்திலும் இரண்டரை இருந்திருக்கின்றனர். நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி அவங்கள நம்ம கீழ்ப்பட்டவர்களாக மாற்றி வைத்திருக்கிறோம் அப்படின்றத இந்த கலை ஆய்வுகளும் நடந்த நடைமுறைகளும் இப்போ நடக்கிற நடைமுறைகளும் தெளிவாக நமக்கு காட்டுகிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரையை படிக்கும்போது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று பழைய குருமார்கள் என்ற கட்டுரையை உங்களுடன் வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.